யூஷுவலாக செய்கிற கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார், வெண்டைக்காய் சாம்பார், முள்ளங்கி சாம்பார் போக இன்றைக்கி வாங்க பீட்ரூட் சாம்பார் ட்ரை பண்ணலாம். துவரம் பருப்பை 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு 2-3 வாட்டி கழுவிட்டு 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ப்ரெஷர் குக்கரில் 4 விசில் விட்டு வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது பீட்ரூட்டை அழகாக தோல் சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணக்கூடாதுங்க. சின்ன சைஸ் வெங்காயம் 4, 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி வர ஸ்டேஜில் தக்காளி சேர்த்து 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. வதங்கின பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு கட் பண்ணி வச்ச பீட்ரூட்டை சேர்த்து அதையும் நல்லா வதங்கின பிறகு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்து வர ஸ்டேஜில் வேக வச்ச பருப்பை சேர்த்து கொத்தமல்லி சேர்த்து பெருங்காயம் சேர்த்து இறக்குனீங்கன்னா சூப்பரான பீட்ரூட் சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு பொங்கல், பீட்ரூட் சாம்பார், கிறிஸ்பியான மெதுவடையோடு நான் ட்ரை பண்ணேங்க. இதே காம்பினேஷனில் ரைஸு, சாம்பார், வடையோட லஞ்சுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.